ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு எட்மாட் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான அறிவிப்போடு வந்திருக்கேன். தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை மூலமாக 2026 டு 27 கல்வி ஆண்டுக்கான கலை திருவிழாவை அறிவிச்சிருக்காங்க. இது வெறும் போட்டி மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே மறைந்திருக்கிற கலைஞனை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மேடை. இந்த திருவிழாவை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தாலும், டீச்சர்ஸாக இருந்தாலும், ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த திருவிழாவுடைய முக்கிய நோக்கமே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய கலைத்திறனை எந்தவித தயக்கமும் பயமும் இல்லாமல் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். ஸோ இந்த கலை திருவிழா 2026 டு 27 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களினுடைய தனித்திறமைகளை கொண்டாடக்கூடிய கலை திருவிழா. ஸோ எப்படி போட்டியை நடத்தணும் அப்படிங்கிற வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. கலை திருவிழா அப்படிங்கிறது பள்ளிகளில் ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்படுற முக்கியமான கலை மற்றும் பண்பாட்டு விழா. மாணவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்காகவும் அதை அடையாளம் கண்டு மேம்படுத்துறதுக்காகவும் இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைது. பாடல், நடனம், ஓவியம், நாடகம், இலக்கியம் இந்த மாதிரியான பல்வேறு கலை வடிவங்களில் மாணவர்கள் அவங்களுடைய படைப்பாற்றலையும் திறன்களையும் வெளிப்படுத்தணும். ஸோ அப்படி வெளிப்படுத்துறது மூலமாக அவங்களுக்குள்ள தன்னம்பிக்கை, தலைமைத்துவம் இந்த மாதிரியான திறன்கள் வளர்த்து கொள்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விழா மாணவர்களுக்கு இடையில் ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மையை ஊக்குவிக்கும். அவங்களுடைய முழுமையான ஆளுமை வளர்ச்சிக்கும் இது உறுதுணையாக அமையும். ஸோ இந்த வருஷம், அதாவது 2026 டு 2027 ஆண்டுக்கான கலை திருவிழா போட்டிகளை இளையோர் திறன் அப்படிங்கிற மையக்கருத்தின் அடிப்படையில் பள்ளி, வட்டாரம், மாவட்டம் மற்றும் மாநில அளவில் ஒரு 5 பிரிவுகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியாகவும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு தனியாகவும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நடத்திட திட்டமிடப்பட்டிருக்கு. கலை திருவிழா 5 பிரிவுகள் சொன்னேன் இல்லைங்களா? அந்த 5 பிரிவுகளில் எந்தெந்த வகுப்புகள் வரும், எத்தனை போட்டிகள் அப்படிங்கிறத பாருங்கள். முதல்ல பிரிவு 1ன்றது 1ஆம் வகுப்பும் 2ஆம் வகுப்பும். அவங்களுக்கு மொத்தம் 9 போட்டிகள் இருக்குது. பிரிவு 2ன்றது 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள். 3, 4, 5 இவங்களுக்கு 15 போட்டிகள் இருக்குது. பிரிவு 3 6, 7, 8 இந்த 3 கிளாஸ் பிள்ளைங்க 18 போட்டிகள் அவங்களுக்கு இருக்குது. பிரிவு 4 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இவங்களுக்கு மொத்தம் 32 போட்டிகள். பிரிவு 5 11, 12ஆம் வகுப்பு இவங்களுக்கும் 32 போட்டிகள் இருக்குது. சரி, இந்த கலை திருவிழா எப்போ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, எந்த தேதிகளில்? இப்போ 11th 12th கேட்டகரிக்கு ஜூலை 23 ஸ்கூல் லெவல், மொத்தம் ஸ்கூல் லெவலில், பிளாக் லெவலில், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் லெவல் அப்படின்னு நடக்கும். ஸோ ஸ்கூல் லெவல்னு பார்க்குறப்ப ஜூலை 23ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 6 வரைக்கும், பிளாக் லெவலில் ஆகஸ்ட் 11லேருந்து ஆகஸ்ட் 14 வரைக்கும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆகஸ்ட் 20லேருந்து ஆகஸ்ட் 27 வரைக்கும், ஸ்டேட் லெவலில் அக்டோபர் 7ஆம் தேதி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு, அக்டோபர் 8ஆம் தேதி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேட் லெவல் காம்படிஷன். அடுத்தது 9th 10th ஸ்கூல் லெவலில் எப்போ நடக்கும்னா ஜூலை 23லேருந்து ஆகஸ்ட் 4 வரைக்கும், பிளாக் லெவலில் ஆகஸ்ட் 11லேருந்து ஆகஸ்ட் 14 வரைக்கும், அதே தேதி தான் 11th 12th அதே தேதி. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 20ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது ஸ்டேட் லெவல் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் நடக்கும். இது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு 7ஆம் தேதியும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு 8ஆம் தேதியும் நடக்கும் 9th 10th. 6th to 8th ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் ஸ்கூல் லெவலில், பிளாக் லெவலில் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 9ஆம் தேதி வரைக்கும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எங்கன்னு சொல்லி தரல, கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் 2 ஸ்கூலுக்குமே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அக்டோபர் 27ஆம் தேதி நடக்குது. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் 6லேருந்து 8ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு ஸ்டேட் லெவலில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அக்டோபர் 27ஆம் தேதி நடக்குது, கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். அடுத்தது 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை, 1வது 2வது. ஸோ 3 முதல் 5ஆம் வகுப்பு 1வது 2வது இவங்க எல்லாருக்குமே ஸ்கூல் லெவலில் ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும். அண்ட் கிளஸ்டர்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு லெவல் நடக்கும். அந்த கிளஸ்டர் லெவல் ஆகஸ்ட் 19, 20, 21. பிளாக் லெவலில் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 9ஆம் தேதி வரைக்கும். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் அக்டோபர் 28ஆம் தேதி மதுரையில் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு ஸ்டேட் லெவல் காம்படிஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலை திருவிழா 2026 டு 27 என்னென்ன போட்டிகள் இருக்குது? இப்போ பிரிவு 1 பார்த்தோம் இல்லைங்களா, 1வது 2வது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 போட்டிகள். ஃபஸ்ட்டு ஒப்புவித்தல் போட்டி, ஒப்பிக்கணும். இப்போ மழலையர் பாடல் தமிழில் ஒப்பிக்கிறது மொத்தம் 3 நிமிஷம். அதே போல் மழலையர் பாடல் ஆங்கிலத்தில் ஒப்பிக்கிறது 3 நிமிஷம். 3வது போட்டி கதை கூறுதல் தமிழில், அது 5 நிமிஷம். கதை கூறுதல் ஆங்கிலத்தில் அது 5 நிமிஷம். வண்ணம் தீட்டுதல் 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. களிமண் பொம்மை செய்தலுக்கும் 1 மணி நேரம் டைமு. மாறுவேட போட்டிக்கு 3 நிமிஷம். நாட்டுப்புற பாடல் தனிப்பாட்டுக்கு 5 நிமிஷம். நாட்டுப்புற நடனம் குழுவுக்கு 3லேருந்து 5 நிமிஷம். அதாவது 3லேருந்து 5 பேர் 5 நிமிஷத்துக்கு நீங்கள் நடனம் ஆடலாம். இது பிரிவு 1க்கு. அதே போல் பிரிவு 2க்கு பார்த்தீங்கன்னா 15 போட்டிகள். பேச்சு போட்டி தமிழில் 3 நிமிஷம், பேச்சு போட்டி ஆங்கிலத்தில் 3 நிமிஷம், கதை கூறுதல் தமிழில் 5 நிமிஷம், கதை கூறுதல் ஆங்கிலம் 5 நிமிஷம், திருக்குறள் ஒப்பிக்கிறது 3 நிமிஷம், ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல் 60 நிமிஷம், களிமண் பொம்மைகள் செய்தல் 60 நிமிஷம், மாறுவேட போட்டி 3 நிமிஷம், தனிநபர் நடிப்பு 3 ஆக்ட் 3 நிமிஷம், பாவனை நடிப்பு மைமிங் தனி இது 3 நிமிஷம், நாட்டுப்புற பாடல் தனிப்பாட்டு அது 5 நிமிஷம், நாட்டுப்புற நடனம் தனி அது 5 நிமிஷம்,
நாட்டுப்புற நடனம் குழு 4லேருந்து 9 பேர் வரைக்கும் இருக்கலாம் 5 நிமிஷம். பரதநாட்டம் தனி அது வந்து 5 நிமிஷம். பரதநாட்டியம் குழுவில் ஆடுறது வந்து அது ஒரு 5 நிமிஷம். அடுத்தது 6 to 8 6, 7, 8 முதல் போட்டி வந்து ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல் 45 நிமிஷம். பானை ஓவியம் 60 நிமிஷம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவின்கலை நுண்கலை கேட்டகரியில் வரும். மணல் சிற்பம் களிமண் சிற்பம் 60 நிமிஷம். மணல் சிற்பம் 90 நிமிஷம். செதுக்கு சிற்பம் காய்கறி இல்லை சோப்பு மெழுகு சுண்ணக்கட்டி போன்ற பொருட்களை வச்சு 90 நிமிஷம். ரங்கோலி 60 நிமிஷம். அடுத்தது இசையில் வாய்ப்பாட்டு செவ்வியல் இசை தனிப்பாட்டு 5 நிமிஷம். நாட்டுப்புற பாடல் தனிப்பாட்டு 5 நிமிஷம். வில்லுப்பாட்டு குழு 1+4 10 நிமிஷம். நடனம் வந்து நாட்டுப்புற நடனம் தனினா 5 நிமிஷம். நாட்டுப்புற நடனம் குழு 4லேருந்து 9 நிமிஷம். 4லேருந்து 9 பேர் 5 நிமிஷத்துக்கு. பரதநாட்டியம் தனி 5 நிமிஷம். பரதநாட்டியம் குழு 4லேருந்து 9 பேர் இருக்கலாம் 5 நிமிஷம். பிற வகை நடனம் ஃப்ரீ ஸ்டைலு அது தனி 5 நிமிஷம். பிற வகை நடனம் ஃப்ரீ ஸ்டைலு ஒரு குழுவுக்கு 4லேருந்து 9 பேர் இருக்கலாம் 5 நிமிஷம். மினிமம் 4 பேர் மேக்ஸிமம் 9 பேர். அடுத்து நாடகம் பாவனை நடிப்பு மைமிங் வந்து 3 நிமிஷம். பலக்குரல் பேச்சு மிமிக்ரி 3 நிமிஷம். குழு நாடகம் 5 பேர் இருக்கலாம் 10 நிமிஷம். அடுத்து 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்புக்கு ஓவியம் கவின்கலை நுண்கலை அதே ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல் 60 நிமிஷம். கேலி சித்திரம் வரைதல் மற்றும் வண்ணம் தீட்டுதல் அது ஒரு 60 நிமிஷம். ரங்கோலி 60 நிமிஷம். பானை ஓவியம் 60 நிமிஷம். களிமண் சிற்பம் 60 நிமிஷம். மணல் சிற்பம் 60 நிமிஷம். செதுக்கு சிற்பம் காய்கறி சோப்பு மெழுகு சின்னக்கட்டி போன்ற பொருட்களை வச்சு 90 நிமிஷம். அடுத்தது இசை வாய்ப்பாட்டு நாட்டுப்புற பாடல் ஃபோக் வந்து தனி 5 நிமிஷம். வில்லுப்பாட்டு குழு 1லேருந்து 4 பேர் 10 நிமிஷம். செவ்வியல் இசை ட்ரெடிஷ்னல் அண்ட் கிளாசிக்கல் தனி 5 நிமிஷம். அடுத்தது கருவி இசை தோல் கருவி பம்பை உருமி உடுக்கை இது 5 நிமிஷம். பறை 5 நிமிஷம். மிருதங்கம் தபேலா தவிலு கடம் அது 5 நிமிஷம். இல்லை ட்ரம்ஸு ட்ரிபிள் ட்ரம்ஸும் 5 நிமிஷம். கருவி இசை துளை காற்று கருவிகள் போட்டிகள் நாதஸ்வரம் புல்லாங்குழல் ஹார்மோனியம் கீபோர்டு எல்லாமே 5 நிமிஷம் கால அளவு தான். அடுத்தது கருவி இசை தந்தி கருவிகள் வயலின் வீணை விசித்திர வீணை அல்லது கோட்டு வாத்தியம் கிட்டார் மேண்டலின் இது வந்து 5 நிமிஷம். நடனம் நாட்டுப்புற நடனம் தனியார்னா 5 நிமிஷம். எல்லாமே 5 நிமிஷம் தான். நாட்டுப்புற நடனம் குழு 4லேருந்து 9 பேர். பரதநாட்டியம் தனி பரதநாட்டியம் குழு அது குழுனா மினிமம் 4 பேர் மேக்ஸிமம் 9 பேர். பிற வகை நடனம் அதே போல் தனியாகவும் இருக்குது. பிற வகை நடனம் குரூப்பாகவும் இருக்குது 5 நிமிஷம் தான் டியூரேஷன். நெக்ஸ்ட் நாடகம் தனிநபர் நடிப்பு 3 நிமிஷம் 3 ஆக்டுக்கு. பாவனை நடிப்பு மிமிக்ரிக்கு 3 நிமிஷம். பலக்குரல் பேச்சு மிமிக்ரி 3 நிமிஷம். பாவனை நடிப்புனா மைமிங்க ஓகேங்களா. குழு நாடகம் 5 பேர் 10 நிமிஷம். பொம்மலாட்டம் அது வந்து 5 பேர். தோல்பாவை மரப்பாவை நிழற்பாவை எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் 10 நிமிஷம். அடுத்தது 11 12ஆம் வகுப்புகள் ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல் 60 நிமிஷம். கேலி சித்திரம் வரைதல் வண்ணம் தீட்டுதல் 60 நிமிஷம். எல்லாமே 60 நிமிஷம். இந்த செதுக்கு சிற்பம் காய்கறியில் சோப்பில் மெழுகுல சுண்ணக்கட்டியில் அதுதான் வந்து 90 நிமிஷம். மற்றபடி இந்த களிமண் சிற்பம் மணல் சிற்பம் பானை ஓவியம் ரங்கோலி கேலி சித்திரம் வரைதல் வண்ணம் தீட்டுதல் ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல் இதெல்லாமே 60 நிமிஷம். கவின்கலை நுண்கலையில் ஒரு இது. அடுத்தது இசை வாய்ப்பாட்டு நாட்டுப்புற பாடல் ஃபோக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா 60 நிமிஷம். வில்லுப்பாட்டு குழு 1+4 பேர் 10 நிமிஷம். செவ்வியல் இசை ட்ரெடிஷ்னல் ஆர் கிளாசிக்கல் தனி இது ஒரு 5 நிமிஷம். கருவி இசை தோல் கருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா பம்பை உரிமை உடுக்கை 5 நிமிஷம். பறை மிருதங்கம் தபேலா தவில் கடம் ட்ரம்ஸு எதுவாக இருந்தாலும் 5 நிமிஷம். கருவி இசை துளை காற்று கருவிகள் நாதஸ்வரம் புல்லாங்குழல் ஹார்மோனியம் கீபோர்டு 5 நிமிஷம். கருவி இசை தந்தி கருவிகள் வயலின் வீணை விசித்திர வீணை அல்லது கோட்டு வாத்தியம் கிட்டாரு எல்லாமே 5 நிமிஷம். அடுத்தது நடனமில் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற நடனம் தனி பரதநாட்டியம் பிற வகை நடனம் ரெண்டுத்துலேயுமே தனி குழு ரெண்டுமே இருக்குது. நாட்டுப்புற நடனம் எடுத்துட்டாலும் தனியாக ஆடலாம் இல்லை குழுவாக ஆடலாம். பரதநாட்டியம்னாலும் தனியாகவோ குழுவாவோ பிற வகை நடனமும் தனியாகவோ குழுவாவோ எல்லாமே 5 நிமிஷம் டியூரேஷன் தான். நாடகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனிநபர் நடிப்பு 3 ஆக்டுனா 3 நிமிஷம். மைமிங் பண்ணால் 3 நிமிஷம். அடுத்தது பலக்குரல் பேச்சு மிமிக்ரி 3 நிமிஷம். குழு நாடகம்னா 5 பேர் 10 நிமிஷம். பொம்மலாட்டம் வந்து குழு தான் 5 நிமிஷம் 5 பேர் 10 நிமிஷம். இதில் பொம்மலாட்டத்தில் நீங்கள் தோல்பாவை மரப்பாவை நிழற்பாவை எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பள்ளி அளவிலான போட்டிகள் நடத்துறதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பார்த்துருவோம். இதான் ரொம்ப முக்கியம். அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் சிறப்பு பள்ளிகள் உட்பட பயிலக்கூடிய அனைத்து மாணவ மாணவியரை ஊக்கப்படுத்தி அவங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி இந்த ஆண்டுக்கான கலைத்திருவிழா போட்டிகளில் பெரும்பான்மையான மாணவர்களை பங்கு பெற செய்தல் வேண்டும். கலைத்திருவிழா போட்டிகளில் பங்கு பெறுவதற்காக மாணவர்கள்கிட்ட இருந்து எந்தவித கட்டணத்தையும் வசூலிக்கக்கூடாது. கலைத்திருவிழா போட்டிகளை திட்டமிட்டு நடத்துறதுக்கு பள்ளி அளவில் ஒரு அமைப்பு குழு உருவாக்கி பள்ளி அளவில் ஒரு சிறப்பு நிகழ்வாக நடத்திட வேண்டும் சொல்லியிருக்காங்க. பள்ளி அளவிலான அமைப்பு குழு உறுப்பினர்கள் யாருன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பள்ளி தலைமை ஆசிரியர் முதன்மை அமைப்பாளராக செயல்படுவார். உதவி அமைப்பாளராக அப்பள்ளிக்கான கலை பண்பாட்டு மன்ற பொறுப்பாசிரியர் அல்லது ஆசிரியர் செயல்படுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி ஒருத்தவங்க. பள்ளி மேலாண்மை குழு தலைவர் உறுப்பினர் அவங்க ஒருத்தவங்க. பெற்றோர் ஆசிரியர் கழக பிரதிநிதி ஒரு நபர். பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் போட்டிகளில் நடுவர்களாக பணிபுரிய உரிய கலைப்பிரிவின் வல்லுநர்களை கண்டறிந்து கலைத்திருவிழா அமைப்பு குழுவினர்கிட்ட கலந்து ஆலோசித்து நடுவர் பட்டியல் ஒன்று தயார் செஞ்சு அதுக்கான முன் அனுமதியை வட்டார கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர்கள் கிட்ட இருந்து பெறணும். இந்த பட்டியலில் இருந்து தான் நடுவர்கள் நியமிக்கப்படுதல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. பள்ளி அளவிலான அனைத்து போட்டிகளும் மைய கருத்தினை அடிப்படையாக கொண்டு குறிப்பிடப்பட்டுள்ள தேதிக்குள்ளே நடத்தி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போட்டிகளை மதிப்பீடு செய்யறதுக்காக வகுக்கப்பட்டுள்ள நெறிமுறைகளை பின்பற்றி மதிப்பீடு செய்தல் வேண்டும். மாணவ மாணவியர்களுக்குன்னு சொல்லி தனித்தனியாக போட்டிகள் நடைபெறாது. ஆண் பெண் பாகுபாடின்றி பொது போட்டியாக தான் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் எவையேனும் 3 தனி போட்டிகளில் அப்புறம் 2 குழு போட்டிகளில் மட்டும்தான் பங்கேற்க முடியும். ஒருத்தவங்க ஏதாவது 3 தனி போட்டிகள் 2 குழு போட்டிகளில் மட்டும்தான் பங்கேற்க முடியும். ஒவ்வொரு போட்டிக்கும் அந்தந்த போட்டிக்கான நடுவர்கள் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது.
அடுத்தது எம்எஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்து ஒவ்வொரு போட்டியிலும் பங்கு பெற மாணவ மாணவரோட விவரங்களை சேகரித்து பள்ளி அளவில் போட்டி வாரியாக போட்டிகள் நடைபெறதுக்கு முன்பாகவே உரிய காலக்கெடுவுக்குள்ள எம்எஸ்ல பதிவு செய்யணும். ஒவ்வொரு போட்டியிலும் முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுடைய விவரங்களை போட்டி வாரியாக எம்எஸ்ல உள்ளீடு செய்தல் வேண்டும். பள்ளி அளவில் நடைபெற ஒவ்வொரு போட்டியிலும் முதல் இடத்துல வெற்றி பெற தனிநபர் இல்லை குழுவினர் மட்டும்தான் வட்டார அளவில் நடைபெற போட்டியில் பங்கு பெறதுக்கு தகுதி பெற உள்ளவங்க. எம்எஸ் தளத்தில் தரவுகள் உள்ளீடு செய்கிற பணிகள் குறித்த காலத்துக்குள்ள முடிக்கப்பட வேண்டும். சிறப்பு கவனம் தேவைப்படுற மாணவ மாணவியர்களுக்கான கலைத்திருவிழா போட்டிகள் குறித்து வழிகாட்டு நெறிமுறைகளும் சொல்லியிருக்காங்க. CWSN சிறப்பு கவனம் தேவைப்படுற மாணவ மாணவியர்கள் பெரும்பான்மையான அளவில் இக்கலை திருவிழா போட்டிகளில் பங்கு பெறுவதை உறுதி செய்தல் வேண்டும். மொத்தமாக 21 வகையான குறைபாடுகள் கீழே அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கு. சில வகை மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களுக்கு மட்டும் கடந்த ஆண்டு போலவே ஒரு சில போட்டிகள் தனியாக நடைபெறும். இந்த போட்டிகள் சார்ந்த பள்ளிக்கான சிறப்பு பயிற்றுனர் பள்ளி தலைமை ஆசிரியரோடு இணைந்து நடத்துதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டவணையில் குறிப்பிடாத குறைபாடுகள் மாணவர்கள் ஊக்குவித்து மற்றவர்களோடு இணைந்து அனைத்து போட்டிகளையும் பங்கு பெற செய்தல் வேண்டும். ஸோ இவங்களுக்கு என்னென்ன போட்டிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்ணம் தீட்டுதல் 60 நிமிஷம், மார்வேட போட்டி 3 நிமிஷம், களிமண் பொம்மைகள் 60 நிமிஷம். இது எல்லாமே குறைபாடுகள் வந்து ID ASD CP உள்ளவங்க தான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வண்ணம் தீர்த்தலும் மார்வேட போட்டி, 3rd 4th 5th களிமண் பொம்மைகள் மார்வேட போட்டி, 5th 7th அதாவது 6th 7th 8th ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல் 45 நிமிஷம், களிமண் சுதை வேலைப்பாடு அது ஒரு 90 நிமிஷம், அப்புறம் 6 7 8க்கு மணல் சிற்பம் 90 நிமிஷம், 9th 10th பானை ஓவியம் களிமண் சிற்பம் மணல் சிற்பம் 60 நிமிஷம் எல்லாமே. 9th 10th காகித கூழ் பொருட்கள் செதுக்கி சிற்பம், அதாவது காய்கறி சோப்பு மெழுகு சுண்ண கட்டி போன்ற பொருட்கள் வைத்து 90 நிமிஷம். அகைன் 11th 12th பானை ஓவியம் களிமண் சிற்பம் மணல் சிற்பம் காகித கூழ் பொருட்கள் செதுக்கு சிற்பம் காய்கறி சோப்பு மெழுகு சுண்ண கட்டி போன்ற பொருட்கள், இதுக்கு மட்டும் 90 நிமிஷம். மீதி பானை ஓவியம் களிமண் சிற்பம் மணல் சிற்பத்துக்குலாம் 60 நிமிஷம். ஐடினா இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, ASDனா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், CPனா செரிப்ரல் பால்சி. இந்த குறைபாடுகள் மாணவர்கள் அனைவரும் மேலே அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள போட்டிகளில் பங்கேற்கிறத உறுதி செய்யணும். மேலே அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள குறைபாடுகள் உள்ள மாணவர்களுக்கான போட்டிகள் அவங்களுடைய சூழலுக்கு ஏற்றவாறு பள்ளி அளவிலோ இல்லை பள்ளி ஆயத்த பயிற்சி மையத்திலோ நடத்தப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ID ASD CP ஆகிய குறைபாடுகள் உள்ள மாணவர்களுக்கான போட்டிகளில் பங்கேற்கிற மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களின் படைப்புகள் காணொலியா வீடியோ சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியரின் லாகின் மூலமாக எம்எஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் இந்த குறைபாடுகள் மாணவர்களுக்கான போட்டிகள் அனைத்துமே காணொலி வாயிலாகவே நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுறதால பள்ளி அளவிலான போட்டிகள் நடைபெறும் போதே தெளிவாக காணொலி எடுத்து பதிவேற்றம் செய்யப்படணும்னு சொல்லிட்டாங்க. காணொலியானது 5 நிமிஷத்துக்கு மிகாமல் இருக்க வேணும். அதாவது 3 நிமிட கால அளவு கொண்ட போட்டிகளுக்கான ஒவ்வொரு காணொலியும் 3 நிமிஷத்துக்கு மிகாமலும், அதே போல் 5 நிமிஷ கால அளவு கொண்ட போட்டிகளுக்கான ஒவ்வொரு காணொலியும் 5 நிமிஷத்துக்கு மிகாமலும், குறிப்பாக 5 நிமிஷங்களுக்கு மேலே கால அளவு எடுத்துக்கொண்ட அனைத்து போட்டிகளுக்கான ஒவ்வொரு காணொலியும் ஒவ்வொரு மாணவருடைய படைப்பினை முழுமையாகவும் தெளிவாகவும் காணக்கூடிய வகையில் 5 நிமிஷத்துக்கு மிகாமலும் தொகுத்து பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். காணொலிகளை உள்ளீடு செய்யும்போது சார்ந்த பள்ளிக்குரிய கூகுள் அக்கௌண்ட்டினுடைய கீழ் உள்ள கூகுள் டிரைவில் காணொலிகளை பதிவேற்றம் செஞ்சு அந்த கூகுள் டிரைவ் லிங்க் URL மட்டும் காப்பி பண்ணி anyone with the link viewer ஆப்ஷன் எனேபிள் செஞ்சு எம்எஸ் தளத்தில் உள்ளீடு செய்யப்பட வேண்டும் சொல்லிட்டாங்க. இந்த ID ASD CP ஆகிய குறைபாடுகள் உள்ள மாணவர்களுக்கான மற்ற போட்டிகள், இந்த தனிப்பாட்டிகள் தவிர்த்து மீதம் இருக்கிற போட்டிகளில் அவங்க சக மாணவர்களோடு பங்கேற்கலாம். அவ்வாறு பங்கு பெறும் மாணவர்களுடைய தகவல்கள் பள்ளிகளில் உள்ள எம்எஸ் தளத்தில் அந்தந்த பிரிவுக்கான போட்டிகளில் பதிவேற்றம் செய்யப்படுதல் வேண்டும். ID ASD CP ஆகிய குறைபாடுகள் தவிர மீதமுள்ள 18 வகையான குறைபாடுகளுடைய மாணவர்களுக்கான போட்டிகள். இந்த மாணவர்கள் அனைவரும் அவர்களுக்கான பிரிவில் உள்ள அனைத்து போட்டிகளிலையும் சக மாணவர்களோடு பங்கேற்கலாம். அவ்வாறு பங்கு பெறும் மாணவர்களுடைய தகவல்கள் பள்ளி அளவில் எம்எஸ் தளத்தில் அந்தந்த பிரிவுக்கான போட்டிகளில் பதிவேற்றம் செய்யப்படுதல் வேண்டும். பள்ளியில் பயிலக்கூடிய அனைத்து மாணவர்களும் தங்களுடைய பல்வேறு கலைத்திறனை எந்தவித தயக்கமும் இல்லாமல் வெளிப்படுத்துகிற வகையில் ஊக்குவிக்கப்பட்டு ஒவ்வொரு மாணவரும் குறைஞ்சது ஒரு போட்டியிலேயாவது பங்கேற்பதை உறுதி செய்வது பள்ளி தலைமை ஆசிரியருடைய முக்கிய பொறுப்பு. இது மூலமாக மாணவர்கள் அவங்களுடைய அச்சம் மற்றும் கூச்ச உணர்வை கடந்து பிற மாணவர்களோடு இணைந்து செயல்படுற வாய்ப்பை பெறுவாங்க. கலை திருவிழா போட்டிகள் தொடர்பான தகவல்கள் மகிழ்முற்ற குழு கூட்டங்களில் கலந்தாலோசிக்கப்பட்டு தகவல் மற்றும் தொடர்பு அமைச்சகம் சார்ந்த மாணவர் அமைச்சர் போட்டிகள் குறித்த தகவல்கள் அனைத்து மாணவர்களுக்கும் முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் ஒவ்வொரு மாணவர் குழு தலைவரும் அவங்களுடைய குழுவைச் சேர்ந்த மாணவர்கள் அனைவரும் அதிக அளவில் போட்டியில் பங்கேற்க ஊக்குவித்து தங்கள் குழுவினுடைய அதிகபட்ச பங்கேற்பை உறுதி செய்வதன் மூலமாக குழுவிற்கான மதிப்பெண்களை பெற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். கலை திருவிழா போட்டிகளில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் அனைத்து மாணவர்களின் பங்கேற்பினை உறுதி செய்ய பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்துமாறும் அதனை தொடர் ஆய்வு மூலமாகவும் உறுதி செய்யுமாறும் அனைத்து மாவட்ட முதன்மை அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. கலைத்திருவிழாவுடைய பொதுவான விதிமுறைகள் மதிப்பீட்டு விதிமுறைகளை இணைத்து இங்கே கொடுத்துருக்காங்க. பொதுவான விதிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா, அனைத்து போட்டிகளும் இந்த ஆண்டினுடைய மைய கருத்தின் அடிப்படையில் தான் இருக்கணும். தேவையான போட்டிகளுக்கான பாடல் தேர்வானது தமிழ் மொழியில் தான் இருக்கணும். களிமண் பொம்மைகள் போட்டியில் இயற்கையான களிமண் மட்டும்தான் பயன்படுத்தணும். பிரிவு 2 3 3 to 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ள கால அளவுக்குள்ள எத்தனை திருக்குறளை வேண்டுமானாலும் ஒப்பிக்கலாம். பிரிவு 1ல் 1ஆம் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வண்ணம் தீட்டுதல் A4 அளவு அட்டையில் சார்ட் வரையணும். அந்தந்த நிலைக்கான போட்டியானது ஒரு ஓவியத்தை அந்த அளவிலான குழு, அதாவது பள்ளி வட்டார மாவட்ட அளவிலான குழு தீர்மானித்து வழங்கணும். பிரிவு 2ல் 2 மற்றும் 3ல் ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல் A4 அளவு அட்டையில் சார்ட் வரைதல் வேண்டும். 4 5
பிரிவு 4.5ல ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல் மற்றும் கேலி சித்திரம் வரைதல் ஆகியவை A3 அளவு அட்டையில் சார்ட் வரைதல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. வரைதல் சார்ந்த போட்டிக்கு தாள்கள் பேப்பர் மட்டும்தான் வந்து வழங்கப்படும். பிற பொருட்கள் அனைத்தையும் போட்டியாளரை கொண்டு வரணும். செவ்வியல் இசைக்கு அந்த கிளாசிக்கல் மியூசிக் சுதிப்பெட்டி பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் போட்டியாளர்கள் தமக்கு பிடித்த ராகத்தில் பாடுறதுக்கும் அனுமதி உண்டு. நாட்டுப்புற நடனம், பரதநாட்டியம், குழு நடனம் ஆகியவற்றில் பதிவு செய்யப்பட்ட இசை பாடல்களை CD இல்லை பென்ட்ரைவ் வந்து பயன்படுத்திக்கலாம். பின்புல பங்கேற்பாளர் அல்லது பின்னிசை இசைப்போர் யாவரும் அந்த பிரிவு வகையான வயதுடையவர்களாக தான் இருக்கணும். பாரம்பரிய வழக்கத்தில் உள்ள கலை வடிவங்களை படைக்கும்போது பாரம்பரிய பயன்படுத்தப்பட்டு வரும் ராகம், தாளம் தவிர புதிய ராகம், புதிய தாளம் மற்றும் மிகைப்படியான நாட்டிய அசைவுகள் முதலியன அனுமதிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டாங்க. நாடகம் வந்து பின்னணி இசைக்கு ஒளிநாடா பயன்படுத்தலாம். பாரம்பரிய கருவிகள், உபகரணங்கள், அதாவது குத்துவிளக்கு, செப்புக்குடம் எவையாவது தேவைப்படின் அவற்றை போட்டியாளர்கள் ஏற்பாடு செய்து கொள்ளணும். செவ்வியல் இசை, வாய்ப்பாட்டு, செவ்வியல் இசைக்கருவி, பாடல் மற்றும் இவை போன்ற கலை வடிவங்களை போட்டியிடங்களில் இடம்பெறாதவை என இனம் காணப்பட்டால் அதை காட்சி படைப்பாக படைக்கலாம். போட்டியினுடைய விதிகளுக்கு இவை உட்படாது. மேலும் போட்டியின் தகுதி தேர்வுக்கும் இதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. நடுவர்களை நியமிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். போதுமான தகுதி, அனுபவம் நிறைந்தவர் தான் நடுவர்களாக தகுதியுடையவராக கருதப்படுவாங்க. நடுவரை நியமிப்பதில் உள்ள நெறிமுறை விதிமுறையாகவும் முற்றிலுமாக கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு கலை இனத்திற்கும் கட்டாயமாக 3 நடுவர்கள் நியமிக்கப்படணும். மூவரும் தனித்தனியாக அமர்ந்து பிறரை கலந்தாலோசிக்காமல் தம்முடைய மதிப்பெண்ணாக பதிவு செய்தல் வேண்டும். ஒருவர் அளிக்கும் மதிப்பெண் மற்றவருக்கு தெரியக்கூடாது. நடுவர்களுடைய மதிப்பீடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு 3 மதிப்பெண்களும் கூட்டப்பட்டு அதன் அடிப்படையில் தான் முடிவுகள் அமையும். ஒரே மதிப்பெண்ணை 2 பேர் பெற்றிருந்தால் டை பிரேக்கர் நடுவர்கள் கலந்தாலோசித்து இறுதி முடிவு வந்து எடுக்கணும். போட்டிகள் முடிவுற்ற பின் நடுவர்கள் மதிப்பெண்கள் தொகுக்கப்பட்டு போட்டி நடைபெற்ற நாளன்றே அந்த போட்டிக்கான முடிவுகள் போட்டியாளர்கள் அனைவருடைய முன்னிலையிலும் அறிவிக்கப்படுதல் வேண்டும். மதிப்பீடு செய்யறதுக்கான விதிமுறைகள், அதாவது வாய்ப்பாட்டுனா குரல், சுதி, லயம், பாடலுடைய வரி சுத்தம், கற்பனை சுரம், இதுக்கெல்லாம் வந்து 20 மதிப்பெண், மொத்தம் 100 மதிப்பெண். வாய்ப்பாட்டு நாட்டுப்புற பாடலுக்கு அதே தான். குரல், சுதி, தாளம், ஒலிப்பு முறை மற்றும் கருத்து, பாவம் அதாவது மெய்ப்பாடு சேர்த்து எல்லாத்துக்கும் 20. வில்லுப்பாட்டுக்கும் சுதிக்கு 20, லயம் தாளத்துக்கு 20, மொழி சுத்தம், கருத்து வெளிப்பாடு, இசை ஒருங்கமைப்பு குழு செயல்பாடு 20, மொத்தம் 100. கருவி இசை இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுதி, லயம், பாவம், கற்பனை சுரம் ஒவ்வொன்றுக்கும் 25 மார்க்கு, மொத்தம் 100. கருவி இசை தந்தி இசை கருவிக்கும் அதே தான். சுதி, லயம், பாவம், கற்பனை சுரத்துக்கு 25 மொத்தம் 100 மதிப்பெண். கருவி இசை பெர்குஷன் டைப் தோல் கருவிகள், அதுக்கும் சுதி, லயம், இசைக்கும் தன்மை, பாட்டு வாசிக்கும் முறை 25 100 மார்க்கு. நடனத்துக்கு தாளம், பாவம், அங்க சுத்தம், ஒப்பனை மற்றும் உடையலங்காரம், நடன வெளிப்பாடு ஒவ்வொன்றுக்கும் 20 மதிப்பெண். ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல், வரைவின் நேர்த்தி, சீரான வண்ணப்பூச்சு, சுற்றுக்கோட்டுக்கு உள்ளேயே தீட்டுதல், பொருள் சார்ந்த வண்ணம், ஒளிவும் நிழலும் இதெல்லாம் சேர்த்து 20 மார்க், அதாவது 100 மார்க் ஒவ்வொன்றுக்கும் 20. மாறுவேட போட்டிக்கு வேட பொருத்தம், நடிப்பு திறன், பேச்சாற்றல், மேடை ஆளுகை, அச்சமின்மை இது எல்லாத்துக்கும் சேர்த்து 25 மொத்தம் 100. கதை கூறுதல், கதை கரு, உடல் மொழி, உச்சரிப்பு, இயல்பு தன்மை ஒவ்வொன்றுக்கும் 25 மார்க். குழு நடனம், ஆடுபவர்களுடைய அந்த ஒத்திசைவு, ஒப்பனை மற்றும் உடையலங்காரம், நடன வெளிப்பாடு, வகைக்கு ஏற்ற அடவுகள், பக்கவாத்தியங்கள், பாரம்பரிய இசைக்கருவிகள் 100 மார்க், ஒவ்வொன்றுக்கும் 20 மதிப்பெண். நாடகம்னா கதைக்கருக்கு 20, நடிப்பு ஒருங்கிணைப்பு 20, குரல் எடுப்புக்கு 20, இயக்கம் 20, உடல் மொழி 20, மொத்தம் 100. பொம்மலாட்டம், பொம்மைகளுடைய நேர்த்தி 25, சொல்லும் கருத்துக்கு 25, தாளம் பாடலுக்கு அது ஒரு 25, பொம்மை இயக்கத்தின் நேர்த்தி 25, பலகுரலுக்கு கருத்து போல செய்தல் திறன், உடல்மொழி, குரல் வளம் 25 மார்க், மொத்தம் 100. பாவனை நடிப்புக்கு கதை, உடல்மொழி, உரையாடும் திறன், மேடை ஆளுமை திறன் ஒவ்வொன்றுக்கும் 25 மார்க். வண்ணம் தீட்டுதல் கொடுக்கப்படும் படத்தில் சீரான வண்ணப்பூச்சு, சுற்றுக்கோட்டுகளுக்கு உள்ளேயே தீட்டுதல், பொருள் சார்ந்த வண்ணம், ஒளியும் நிழலும் மொத்தம் வந்து 25 ஒவ்வொன்றுக்கும் 25 மொத்தம் 100. ஒப்புவித்தல் வந்து அனைத்து வகைகள், உச்சரிப்பு, நினைவாற்றல், குரல் வெளிப்பாட்டின் ஆளுமை, வெளிப்பாட்டின் நயம் எல்லாத்துக்கும் 25 மார்க், மொத்தம் 100. பேச்சு போட்டி, மேடை அச்சமின்மை, ஒலிப்பு முறை, மொழி தூய்மை, உரை தெளிவு, பேச்சினுடைய தொடரோட்டம், குரல் ஏற்ற இறக்கம், மேடை பேச்சு அச்சமின்மைக்கு 20, ஒலிப்பு முறைக்கு 20, மொழி தூய்மைக்கு 15, உரை தெளிவு 15, பேச்சின் தொடரோட்டம் 15, குரல் ஏற்ற இறக்கத்துக்கு 15, மொத்தம் 100 மார்க். களிமண் பொம்மைகள், படைப்பு, புதுமை, இசைவு பொருத்தம், நேர்த்தி ஒவ்வொன்றுக்கும் 25 மொத்தம் 100 மார்க். மெல்லிசை வந்து பார்த்தீங்கன்னா குரல், சுதி, லயம், பாடலினுடைய வரி சுத்தம் 25 மொத்தம் 100. மெல்லிசை தனி பாடலுக்கு குரல், சுதி, லயம், பாடலின் வரி சுத்தம் 100 மார்க். கேலி சித்திரம் வரைந்து வண்ணம் தீட்டுதல், வரைவின் நேர்த்திக்கு 20, சீரான வண்ணப்பூச்சுக்கு 20, சுற்றுக்கோட்டுக்கு உள்ளேயே வண்ணம் தீட்டுதல் அதுக்கு வந்து 20, பொருள் சார்ந்த வண்ணம் 20, ஒளியும் நிழலும் 20. அடுத்தது ரங்கோலி, வரைவினுடைய நேர்த்தி 20, சீரான வண்ணப்பூச்சு 20, சுற்றுக்கோட்டுக்கு உள்ளேயே தீட்டுதல் 20, பொருள் சார்ந்த வண்ணம் 20, ஒளியும் நிழலும் ஒரு 20. ஸோ கலைத்திருவிழா பற்றி முழுமையான டீட்டெயில் வந்து நான் சொல்லிட்டேன். ஒரு பாயிண்ட்ஸ் கூட விடாமல் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ பேரண்ட்ஸாக இருந்தாலும் டீச்சர்ஸாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி கலைத்திருவிழாவில் சேர்ந்துக்குவீங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.